வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு? ஆங்கிலம் சரளமாக பேசணும்னு நினைக்கிற 3 லெவலில் இருக்கிறவங்களுக்கு. முதல்ல, எனக்கு ஆங்கிலம் நல்லா எழுத தெரியும், நல்லா படிப்பேன், எனக்கு நல்லா அர்த்தம் புரியும், அடுத்தவங்க பேசுறது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் பேசணும்னு வரும்போது எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்றவங்க. ரெண்டாவது, எனக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு தான் எழுத தெரியும், ஓரளவுக்கு தான் படிக்க தெரியும், ஓரளவுக்கு தான் எனக்கு அடுத்தவங்க பேசுறது புரியும் அப்படின்றவங்க. மூணாவது, எனக்கு ஆங்கிலம் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அடுத்தவங்க பேசுறது எனக்கு புரியாது, ஆனால் எனக்கு ஆங்கிலம் பேசணும்னு அதிகமான ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். அந்த பயிற்சிக்கு தேவையான ஒரு 3 விதிகள், ரூல்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் விதிகளை சொன்னதும் அவசரப்பட்டு பலனே என்னன்னு பார்க்காம நீங்கள் வீடியோ விட்டு வெளியில் போனீங்கன்னா, நீங்கள் பல காலமாக தேடிக்கிட்டு இருந்த ஆங்கிலம் சரளமாக பேசணும் அப்படிங்கிற அந்த புதையலை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு சோதனை பயிற்சி, ஒரு ட்ரையல். நம்ம மொத்தம் 3 லெவலில் பயிற்சி பண்ண போகிறோம். ஒரு லெவலுக்கு முன்னாடி விதிமுறைகளும், ஒரு லெவலுக்கோட முடிவில் அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற விளக்கங்களும் சொல்லுவேன். அதனால் நீங்கள் ஒரு துளி அளவு கூட சந்தேகமே இல்லாமல் ஒரு நொடியில் நீங்கள் ஆங்கிலம் சரளமாக பேச போகிறீங்க அப்படிங்கிற 100% நம்பிக்கையோட ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெவல் போகலாமா? ரூல் 1, நீங்கள் கண்களை மூடி வச்சுக்கணும், வாயையும் நீங்கள் திறக்கக்கூடாது, மூடி தான் வச்சுருக்கணும். ரூல் 2, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கொடுப்பேன், அந்த கேள்வியை நீங்கள் வாயையே திறக்காமல் கண்ணையும் திறக்காமல் உங்கள் மனசுக்குள்ளார கேட்கணும். மூணாவது, நான் ஒரு மணி சத்தம் கொடுப்பேன், அந்த சத்தம் கொடுத்த உடனே தான் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்கணும். கேள்வி கேட்டு அடுத்த நொடியே நீங்கள் வாயை திறக்காமல் கண்ணையும் திறக்காமல் உங்கள் மனசுக்குள்ளாரையே பதிலளிக்கணும் ஆங்கிலத்தில். 3 செகண்டில் இன்னொரு மணி ஓசை வரும், அதோடு நீங்கள் பேசுகிறத நிறுத்திடணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பீப் சவுண்டுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து நீங்கள் கேள்வியை வாங்கி வச்சுக்கணும். பீப் சவுண்டுக்கு அப்புறமா உங்களுக்குள்ளார கேள்வியை கேட்கணும். பீப் சவுண்ட் முடியறதுக்குள்ளார நீங்கள் பதிலளிக்கணும். அவ்வளோதான். ஷல் வி ஸ்டார்ட் நவ்? நான் இப்போ கேள்வியை கொடுக்குறேன், அதை வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களுக்குள்ளார போய் கேள்வி கேட்கணும். அதுக்கு 3 செகண்ட், பதிலுக்கு 3 செகண்ட். அடுத்த பீப் சவுண்டுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? கேள்வியை வாங்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க, வாயையும் திறக்காதீங்க. பீப் சவுண்ட் கேட்டதும் இந்த கேள்வியை ஆங்கிலத்தில் உங்களுக்குள்ளே கேளுங்க. ரெண்டாவது பீப் சவுண்டுக்குள்ளார பதிலையும் சொல்லிடுங்க. How are you? நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வியை வாங்கி உங்களுக்குள்ளே கேளுங்க. What are you doing now? நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை வாங்கி உங்களுக்குள்ளே கேளுங்க. இவ்வளோதானா அப்படின்னு நினச்சி வீடியோ விட்டு வெளியில் போயிடாதீங்க. உங்களுக்கு இன்னும் புதையல் கிடைக்கவே இல்லை. நம்ம இதற்கான விளக்கங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு கோவமாக இருந்தது, எத்தனை பேருக்கு எரிச்சலாக இருந்தது, எத்தனை பேருக்கு ஒன்றுமே புரியல, எத்தனை பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் காமெண்ட்ஸில் எழுதுங்க. நம்ம இப்போ ஒரு ரூலுக்கும் விளக்கங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், கண்ணை மூடிக்கணும், வாயை திறந்து பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு மொழியை பேசி பழகும்போது நம்மளுக்கு பெஸ்ட் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நாம் தாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் கேட்டு பழகியிருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆங்கிலமும் கேட்டு தான் பழகியிருக்கோம். அதெல்லாம் எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஒன்று கூட விடாமல் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தையையும் ஒரு வாக்கியமும் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அது எங்கேயுமே காணாமல் போக வாய்ப்பே இல்லை. அந்த புதையல்களை நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு உங்களோட உதவி தான் முதல்ல தேவை. உங்களோட உதவியை நீங்கள் எப்படி வாங்க முடியும்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே போனால் தான் வாங்க முடியும். உங்களுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னா, கண்களை நீங்கள் திறந்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்துடுவீங்க, வாயை திறந்து பேசுனீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்துடுவீங்க. வாயை திறக்காமல் உள்ளே பேசும்போது உங்களுக்குள்ளே போயிடுவீங்க, கண்களை மூடும் போதும் உங்களுக்குள்ளே போயிடுவீங்க. இந்த 2 வெளி உலக தொடர்பையும் நீங்கள் நிறுத்திட்டு உள்ளார நீங்கள் பயணிக்கிறீங்க. ரெண்டாவது, உள்ளே போய் ஆங்கிலத்திலேயே கேள்வி கேட்கணும், ஆங்கிலத்திலே பதில் சொல்லணும். ரெண்டாவது ரூல் கூட பரவாயில்ல, ஆங்கிலத்திலே கேள்வி கேட்டுடலாம் எப்படியாவது. ஆனால் 3வது ரூல், ஆங்கிலத்திலே எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? வெளியிலேயே அது வராத போது உள்ளே போய் மட்டும் வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது எப்படிங்க வராமல் போகும்? நீங்கள் சின்ன வயசில் கேட்டது, பார்த்தது, படித்தது அப்படின்ற எல்லா விஷயமும் பதிவுகளாக உள்ள புதையலாக கிடக்குது. நீங்கள் கண்களை மூடி வாயை திறக்காமல் உள்ளே போய்
நீங்கள் யார்கிட்ட இந்த கேள்வியை ஆங்கிலத்தில் கேட்டிங்களோ அவங்களே அதுக்குண்டான ஆங்கில பதில்களை உங்கள் புதையல எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மேஜிக்கை நீங்கள் உணர்வீங்க. அந்த மேஜிக்கை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நானே நேரடியாக உங்ககிட்ட கேள்வி கேட்காம கேள்வியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன்னு. அது ஏன் அப்படிங்கிற தகவலும் இன்னொரு முக்கியமான தகவலையும் லெவல் 2 பயிற்சி முடிஞ்ச உடனே பார்க்கலாம். சரி வாங்க 2வது லெவலுக்கு போகலாம். இந்த ரூல்ஸை கேட்ட உடனே வீடியோ விட்டு வெளியில் போயிடாதீங்க. நீங்கள் அந்த புதையலை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2வது லெவலில் 5 கேள்வி கேட்பேன். ஒரு கேள்வியும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு வாயை திறக்காமல் மனசுக்குள்ளே போய் உங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும். இதுக்குண்டான பதிலை 30 செகண்டில் நீங்கள் கொடுக்கணும். 2வது பீப் சவுண்டு வந்த உடனே பேசுகிறத நிறுத்திடுங்க. ஷல் வி ஸ்டார்ட் நவ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குட் யூ டெல் மீ அபவுட் யுவர் ஹோம் டவுன்? உங்கள் சொந்த ஊரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை வாங்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க, வாயையும் திறக்காதீங்க. பீப் சவுண்ட் கேட்டதும் உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேளுங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் யுவர் லாங் டேர்ம் கோல்ஸ்? உங்களோட நீண்ட கால இலக்குகள் என்னென்ன? அதாவது உங்களோட குறிக்கோள், வாழ்க்கையில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. தேர்ட் கொஸ்டின், வாட்ஸ் த மோஸ்ட் அன்யூஷுவல் ஆர் யூனிக் டேலண்ட் யூ ஹேவ்? உங்ககிட்ட மிகவும் வினோதமான இல்லாட்டி மிகவும் தனித்துவமாக இருக்கிற திறமை என்ன? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ்? உங்களோட பலங்களும் பலவீனங்களும் என்ன? இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், கேன் யூ விசில்? உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? கேனுன்னா முடியும்னு தானே அர்த்தம், தெரியும்னு அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியாதுல்ல. சிலர் நல்லா சமைப்பாங்க, சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் நல்லா நீச்சல் அடிப்பாங்க. இந்த மாதிரி கற்றுக்கிட்டா தான் செய்ய முடியும் அப்படின்னு சில வேலைங்க இருக்கும்ல. அந்த மாதிரி வேலைங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இடங்களில் கேனோட மீனிங் முடியும் அப்படிங்கிறத விட தெரியும் அப்படிங்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. விசில் டு சியர் யூ ஆன். உங்களுக்கு நீங்களே ஒரு விசில் போடுங்க. நான் ஏன் உங்களையே உங்களுக்குள்ளே போய் கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. முதல்ல அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளூவண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
தப்பில்லாமல் சரளமாக ஆங்கிலம் பேசணும் அப்படின்னா, இல்லை தமிழ் போலவே ஆங்கிலம் பேசணும் அப்படின்னா, ரெண்டும் ஒன்று தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லைங்க. தப்பில்லாமல் ஆங்கிலம் சரளமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் ஆங்கிலம் உங்களுக்கு பேசவே முடியாது. நீங்கள் தமிழ் போலவே ஆங்கிலமும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உடனே பேசிடுவீங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் 2வது லெவல் பயிற்சி பண்ணும்போது கேள்வி எடுத்துகிட்டு போய் உள்ளே கேட்குறீங்க. கேட்ட உடனேயே ஆங்கிலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பதில் அடுத்த நொடி வருதா, அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷை நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை ரசிக்கணும். சின்ன குழந்தைங்க பேசும்போது மழலை மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பேசுகிறதும் அதே மழலை மொழி தான். நம்மளோட அந்த மழலை மொழியை நாம் நம்மளுக்குள்ளேயே பேசி நம்மளுக்குள்ளேயே கேட்கும்போது அதை நம்மளால் நல்லாவே ரசிக்க முடியும். நீங்கள் உள்ளேயே பேசி பழகி பழகி ஓரளவுக்கு நல்லா தெளிவடைஞ்ச அப்புறம் அது உள்ளே இருக்காதுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாயை திறந்து நீங்கள் வெளியில் பேச ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல். இப்படி தாங்க இது உள்ளேருந்து ஆரம்பித்து வெளியில் வரணும். உதாரணத்துக்கு, ஒரு விதையை மண்ணுக்குள்ளே பொச்சு வச்சிங்கன்னா அது முளைக்கிற வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும் பாருங்கள். 2 இலை விட்ட அப்புறம் தான் அது வெளியில் வரும். நீங்கள் அந்த 2வது லெவல் 5 கேள்விக்கும் என்னென்ன ஆன்சர் எல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் தாங்க. அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி, தப்பு தப்பாகவே இருந்தாலும் சரி. சரி, நம்ம 3வது லெவலுக்கு போகலாமா? இதோட ஃபர்ஸ்ட் ரூல், நீங்கள் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கேட்கும்போது கண்களை திறந்துருக்கலாம், ஆனால் வாய் மட்டும் பேசக்கூடாது. ரூல் நம்பர் 2, நீங்கள் காத்தால எழுந்ததுலேருந்து நைட்டு போய் தூங்குற வரைக்கும் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது கூட நீங்கள் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் முழுக்க இந்த பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் இந்த வீடியோவோட காமெண்ட்ஸுக்கு கீழே எஸ் அப்படின்னு போடணும், இல்லைன்னா நோ அப்படின்னு போடணும். கேள்வி என்னென்னா, வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த கேள்வியை நீங்கள் காத்தாலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் வேலை பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுகிட்டே இருங்க. கேள்வி ஒன்று தான், ஆனால் ஒரு தடவையும் நீங்கள் வேறு வேலை செய்வீங்க, வேறு பதில் சொல்வீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கேள்விகளோடு நம்ம பயிற்சி செய்யலாம். தேங்க்யூ.